ஒரு ஆண் சொல்றான், நல்ல ஆண், உங்களை மாதிரி வச்சுக்கோங்களேன். அவன் மனைவியை பார்த்து சொல்றார், நான் பல் துலக்குகிறேன், நீ பாத்திரங்களை புதுப்பிக்கிறாய். நான் செய்தித்தாளில் செய்திகளை சேகரிக்கிறேன், நீ வீட்டில் குப்பைகளை பெருக்குகிறாய். நான் உடலை சுத்தம் செய்கிறேன், நீ ஆடையின் அழுக்குகளை பிரித்துக் கொண்டிருக்கிறாய். நான் பசியார வயிற்றை நிரப்புகிறேன், நீ பாத்திரங்களை நீரால் நிரப்புகிறாய். நான் அலுவலகம் கிளம்புகிறேன், நீ பிள்ளைகளை சீருடையில் அனுப்பிவிட்டு என் முறைக்காக காத்திருக்கிறாய். நான் இரவு வீடு திரும்புகிறேன், நீ இன்னும் திரும்பவில்லை சமையலறையில் இருந்து. நான் தூங்கச் செல்கிறேன், நீ கதவின் தாழ்பாள்களையும் எரியும் மின்விளக்குகளையும் பிள்ளைகளின் போர்வைகளையும் சரிபார்த்து விட்டே படுக்கையில் விழுகிறாய். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒவ்வொரு பண்டிகைகளும் எங்களுக்கு ஓய்வு நாட்கள், உனக்கு நாளும் கிழமையும் நலிந்தோருக்கு இல்லை, ஞாயிற்றுக்கிழமை பெண்களுக்கு இல்லை. உறவு வீட்டு விழாக்களில் எங்களிடத்தில் நீ, கல்விக்கூடங்களின் கேள்விகளுக்கான பதில் நீ, எங்கள் வீட்டு சோக நிகழ்வுகளிலும் கண்ணீர் சிந்தியபடி நீ, எங்களின் வாழ்க்கை பிரதிநிதியாக எங்கள் குலதெய்வ கோயில்களிலும் நீ, என் வாழ்க்கை தோழியே. இப்பொழுதெல்லாம் நான் வேலை செய்கிறேன் என்று சொல்லவே எனக்கு தயக்கமாக இருக்கிறது. கழிந்த பொழுதின் உன் ஒற்றை பதிலால் புள்ளி விவரம் சேகரிக்க வந்த அரசு ஊழியர் உன்னிடம் கேட்டார், வேலை பார்க்கறீங்களாமா? உன் பதில், இல்லைங்க, வீட்டில் நான் சும்மா தான் இருக்கிறேன். நடுங்கி போன நான் இந்த பதிலை கேட்டு வீட்டுக்கு போகும்போது, சாமிக்கு நன்றி சொல்றீங்களோ, மாட்டுக்கு நன்றி சொல்றீங்களோ, உங்க அம்மா அப்பாக்கு நன்றி சொல்றீங்களோ இல்லையோ, உங்கள் மனைவிக்கு முதலில் போய் நன்றி என்ற வார்த்தையை சொல்லுங்கள். உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று தோன்றுகிறது. நான் பேசுவது போலயே அடுத்தவர்களுக்கு புரிகிறதானா? புரியாது. அதனால் தான் அபிமன்யு வயிற்றில் இருக்கின்ற பொழுது, வியூகத்தில் மாட்டிக்கொண்ட பொழுது, அந்த வியூகத்திலிருந்து வெளிவருவதை அவன் கற்றுக்கொள்ளவே முடியவில்லை. அவன் எல்லாத்தையும் கத்துக்கிட்டான். சக்கரவியூகம் என்னன்னெல்லாம் அவனுக்கு தெரியும். ஆனா வியூகத்துல இருந்து வெளியேறது எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள அவன் வயிற்றுக்குள்ள அவனுடைய பாடம் முடிஞ்சு போச்சு. முழுமையாக ஒரு விஷயத்தை கேட்பது, முழுமையாக ஒரு விஷயத்தை புரிந்து கொள்வது, இந்த முழுமையா புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. முக்கியமா அடாலசன்ட் குழந்தைங்க வீட்டுல வச்சிருக்க பெற்றோர்கள் இருக்கிறீங்க தானே? இருக்கிறீங்களா? உங்களுக்கு தான் இது. இன்னொன்னு, கணவன்மார்களை கொண்டிருக்கக்கூடிய பெண்கள் இருக்கிறீங்களா? உங்களுக்கு தான் இது. நாம என்னதாவது சொல்லுவோம்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு பல நாட்களா ஒரு விஷயம் தெரியல, தெரிஞ்சு சத்தியம் இருந்தா மட்டும் ஆண்கள் கைத்தட்டுங்க, பெண்கள் கூர்ந்து கவனிங்க, உண்மையான்றதை மட்டும் சொல்லுங்க. நீங்க எனக்கு காலையில எந்திரிப்போமா, எந்திரிச்ச உடனே வீட்டில் எழுந்திரிச்சு உட்காந்துக்கு வர ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்களா? சைலண்டா உட்காந்துருப்பாரா? நமக்கு அப்போவே இங்கே ஆன் ஆயிடுமா? துரு 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 துருன்னு அன்னைக்கு ஃபுல்லாக செய்ய வேண்டிய வேலை, பெண்டிங், அடுத்த நாள் காண விஷயம் எல்லாமே தோணுமா? கட 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 கடன்னு அவங்க கிட்ட சொல்லுவோமா? அவர் எரிச்சல வர எல்லாருக்கும் நடக்குதா இல்லையா? அப்படி எரிச்சல் ஆகும்போது திரும்பி என்ன தெரியுமா நாம சொல்லுவோம்? நான் இவ்வளவு கஷ்டத்துல கத்திக்கிட்டு இருக்கிறேன், உங்களுக்கு என்ன யோசனை? அப்படி என்ன யோசனைங்கிற நான் அப்படின்னு கத்துவோமா? இன்னைக்கு நான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சேன், அதனால சொல்றேன். ஒரு யோசனையும் இல்லாமல் உட்கார்வதுதான் அவர்களுக்கான அந்த வினாடி என்பதனை நாம் புரிந்து கொண்டால் ஒரு யோசனையும் வராதுங்க. காலையில் எழுந்த உடனே ஒரு 5 நிமிஷம் அவங்கள சும்மா விட்டுறணும். அதனால தாங்க ஜெயிக்கிறாங்க. நோ பிளான். மைண்டை சைலண்ட் ஆக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, சைலண்ட் ஆன மனசு 1000 வாட்ஸ் ஏற்றப்பட்ட பல்பு மாதிரி டக்குன்னு எரியும். ஏற்கனவே சுவிட்சே போடாம எரியணும் எரியணும் எரியணும்னு கத்திக்கிட்டே இருந்தீங்க, எல்லா எனர்ஜியும் போகும். சுவிட்ச் ஆஃப் பண்ணும்போது பல்பே எரியாது. இப்படிதான் போகுது பெண்களுக்கு. ஒரு 3 நிமிடம் 5 நிமிடம் வீட்டில் அமைதியாக இருங்க. நீங்க, எனக்கு ஒரு குருநாதர் சொல்லி கொடுத்தாரு இது. என் கிளாஸ்ல நான் பாடம் எடுக்கும் போது எல்லா பிள்ளைங்களும் என்ன கவனிக்கும். இப்படி இப்ப நீங்க எல்லாம் கவனிச்சிட்டு இருக்கிறீங்கல்ல, அப்படி கவனிக்கோங்க. ஆனா என்ன ஒரு ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டேன்னா, அதுல 4-5 என்ன கவனிக்கல. கவனிக்கிற மாதிரி தான் இருக்கும் அது. ஆனா நான் ஏதாவது சொன்னேன்னு வச்சுக்கோங்க, திருவள்ளுவர் அறத்துப்பாலில் ஒழுக்கமுடைமை என்கின்ற அதிகாரத்தில் அது எப்படி தெரியுமா கேட்கும்? திருவள்ளுவர் ஆறு சுரக்கர் பரக்கரா சராபரா சர்க்கரா பாரிலக்கரா பரசரா கிருக்கிறா அப்படிதான் கேட்கும் அவளுக்கு. ஏன்னா அவன் மனசு வேற எங்கேயோ இருக்குது. நீங்க உங்க பிள்ளைகிட்ட சொல்றீங்கல்ல டெய்லி, டேய் 4 மணிக்கு வந்துடுறா,
அக்காவுக்கு வந்து அந்த ப்ராஜெக்ட்டுக்காக நான் பிரிண்ட் அவுட் கொடுத்துருக்கிறேன், கொண்டாந்து வைக்கணும், வெளியில் சுற்றிட்டு இருக்கிறாத, கரெக்டாக வந்துரு, 5 மணிக்கு அக்கா எடுத்துகிட்டு போகணும், அவளுக்கு ட்ரெயின் 7:30 மணிக்கு, தயவு செஞ்சு நீ லேட் பண்ணிடாத, 4:30 மணிக்கு கிளம்பினா தான் 7:30 மணிக்கு ட்ரெயின் பிடிக்க முடியும், தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளு சரியானா. அவனுக்கு எப்படி சார் 4:30 மணி இருக்கிற ப்ராஜெக்ட் ட்ரெயின் இப்படிதான் கேட்கும் அவனுக்கு. அதுக்கு பேரு கிளாசலோலியா. நீங்க நினைக்காதீங்க நீங்க சொல்றதெல்லாம் உங்க வீட்டுக்காருக்கு உங்க பிள்ளைங்களுக்கு புரியுதுன்னு. புரியுற மாதிரி நடிக்குதுங்க. அதுங்களுக்கு புரியலங்கிறதுனால தான் அந்த வேலை செய்யறதில்லை. செய்யணும்னு தோணுச்சுன்னா, காதுல விழுந்துச்சுன்னா செய்யாதுங்களா? காதலியே விழலைன்னா எப்படி செய்யுங்க? அதனால தான் சொல்றேன், நல்ல வார்த்தைகளை, நல்ல பாடல்களை, நல்ல விஷயங்களை சொல்லி இந்த மைண்டை டியூன் பண்ணணும். நீங்க டியூன் பண்றதே இல்லையா, அதனால நமக்கு புரியறது இல்ல. மனோன்மணியம் சுந்தரனார் பிள்ளை எழுதினார்ல நீராறும் கடல் உடுத்த, அதுல ஒரு 6வது 7வது கண்ணில எழுதுறார், சிவபெருமான் இருக்கார்ல, அவர் என்ன பண்ணுவாராம், உலகத்தை அழிச்சிருவாராம். உலகத்தை அழிச்சிட்டு அவருக்கு போர் அடிக்கும்ல, உலகத்தை அழிச்சிட்டு அவருக்கு வேற என்ன வேலை? நம்ம வாழ்க்கையோட விளையாடுறதை விட, நம்ம விதியோட விளையாடுறதை விட சிவபெருமானுக்கு வேற என்ன வேலை இல்ல? உலகம் யாவையும் தாமுள வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரணாங்களே. நான் கம்பன். அழகிலா விளையாட்டுடையார் உலகத்தை அழிச்சிட்டார். என்ன பண்ணுவாராம், போர் அடிக்கும்ங்கிறதுனால பா எப்படி சொல்றாரு பாருங்க. இப்போ அவர் சொன்னார்ல, என்ன சொன்னார்ல, எனக்கு வந்து அப்பா வாங்கி தந்தாருன்ட்டு, திருமந்திரம் வாங்கி தந்தாருன்னு. சிவபெருமான் என்ன கையில் எடுப்பார் தெரியுமா? பெரும் ஊழி வரும் காலம் தன் தனிமை தவிர்க்க அன்றோ. பெரு ஊழி வரும் காலம் தன் தனிமை தவிர்க்க அன்றோ, உன் வாசகத்தில் ஒரு பிரதி கருதினதே. திருவாசகத்துல இருந்து ஒரு ஜெராக்ஸ் காப்பி எடுத்து வச்சுப்பாராம், அதை மட்டும் அழிக்க விட மாட்டாராம். ஏன்னா போர் அடிச்சா அதை தான் படிப்பாராம் அவர். இப்படி ஒரு கற்பனைங்க. அவ்வளவு ருசியானதா திருவாசகம். திருவாசகத்துக்கு உருகார், ஒரு வாசகத்துக்கும் உருகார். நாங்கள படிச்சு பார்த்தேனா சத்தியம். எவ்வளவு அழகான சத்தியம் தெரியுமா? பால் கலந்து தென் கலந்து செழுங்கனி தீன் சுவை கலந்து என் ஊன் கலந்து உயிர் கலந்தும் ஒட்டாமல் இனிப்பதுவே வள்ளலார். அவ்வளவு ருசியானது. படித்தால் தானே தெரிகிறது. குழந்தைகளை இலக்கியங்களை வாசிக்க வையுங்கள், ஆன்மீக நூல்களை அவர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள். யாருடைய வாயிலிருந்து எந்த சொல் நம் வாழ்க்கையை மாற்றுவதற்காக புறப்பட்டு வருகிறது என்று நமக்கு தெரியாது. வந்து சேரும். இன்னிலிருந்து குவாலிட்டி டைம்கான, என்டர்டைன்மெண்ட்கான அந்த 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 மனநிலையை கொஞ்சம் நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். ஒரு 2 விஷயங்களை சொல்லி நான் நிறுத்துறேன். ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, சொல் நிதானமாக கேட்டு பழக வேண்டியது. காட்சிகள் பார்த்து அனுபவிக்கலாம், ஆனால் சொல் கேட்க வேண்டும் என்றால் மனம் ஒரு நிலைக்கு வரணும். அந்த நிலையில் சபை இருந்ததனால் நான் பேசுகிறேன் என்று சொல்லி இந்த வாய்ப்பை நான் பெற்றேன். நீங்கள் கேட்கக்கூடிய மனநிலையில் இருப்பதனால் உங்களுக்கு நான் 2 செய்திகளை உங்களுக்கு நான் சொல்லிட்டு போறேன். சொற்கள் சொல்லப்படுகின்ற பொழுது நாம் சொல்லுகின்ற பொருளில் தான் அது போய் சேர்கிறதா என்றால் இல்லை என்பதனை புரிந்து கொள்ளுங்கள். ஓஷோதான் சொல்வார், சொல் எனது, பொருள் உனது. என் சொல்லுக்கும் நீ புரிந்து கொண்ட பொருளுக்கும் நான் பொறுப்பெடுக்க முடியாது. என் மனநிலை எப்படி இருக்கும் அப்படிதானே நான் புரிஞ்சுக்குவேன். இவ எனக்கு முன்னால நன்றி சொன்னார்ல, அவருக்கு நீங்க PhD பட்டம் கொடுக்கணும். ஏன் தெரியுமா? ஒரு ஆளை கூட விடாம சொன்னார். நம்ம மனநிலையை சொல்லவா? வரவேற்புரையிலையாவது சில பேரை விட்டுறலாம், நன்றி உரையில பேர் விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஜென்ம பகை. அப்புறம் நீங்க ஒரு போன் எடுத்தா எடுக்க மாட்டோம்ல. பேரை சொன்னியா நீ? அலைஞ்சு அலைஞ்சு வேலையை மட்டும் வாங்கின, பேரை மட்டும் மறந்துட்ட. சூப்பரா சொன்னீங்க. அதாவது ஏன் சொன்னீங்க அப்படின்னா, பிள்ளைகளை தெரிந்து கொள்ளுங்கள். அவர் ஏன் சொன்னார் தெரியுமா? எனக்கு தான் எல்லாம் தெரியுமே, நான் தான் 3 மாசமா ஆர்கனைஸ் பண்றேன்ற அந்த திமிர்ல வந்து நிக்காம ஒழுங்கா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து ஒரு விஷயமும் போயிடக்கூடாதுங்கிறதுனால பார்த்து பார்த்து சொன்னார். ஆல்வேஸ் ப்ரிப்பரேஷன்ஸ் வின்ஸ். நான் இங்க எவ்வளவு 30 வருஷமா பேசுறேன், பெரிய பேச்சாளர் தானே. என்ன சைலண்டா இருக்கீங்க? டவுட் வரும்போது கேட்கும்போது சட்டுன்னு சொன்னாதானே நமக்கு. நான் ஏன் தெரியுமா இந்த மாதிரி போடியம்ல தான் பேசுவேன். இப்போ கூட அந்த போடியம் வைக்கிறவங்களுக்கு பாராட்டு நடுக்கமா இருக்குங்க பிடிச்சிக்கிறதுக்கு. சில பேர் அன்பானவங்க எல்லாத்தையும் மறைச்சு வச்சிருப்பாங்க, மறைச்சுதான் வச்சிருக்காங்க, இல்லைன்னா கால் நடுக்கம்லாம் தெரியும். பேசுறது கஷ்டம். பேச்சுக்கான சூழ்நிலையில் இவ்வளவு நான் பேசுகிறேன் என்றாலும் ப்ரிப்பரேஷன் இல்லாமல் நான் பேசுவதில்லை. சில நேரங்களில் சில விஷயங்கள் கனெக்ட் ஆகும், அப்போ சொல்லுவேன். அந்த மாதிரி கனெக்டான ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போறேன். இதெல்லாம் சபையில செய்வாங்க, நம்பாதீங்க.
நான் நம்பவே மாட்டேன் சார். சைலண்டா இருக்கிறவங்களையாவது நம்பிடலாம், சொன்ன உடனே ரியாக்ட் பண்றாங்க பாருங்க, டேஞ்சர் ஃபெலோஸ். நாங்கள் அதிகமாக எதுவுமே எதிர்பார்ப்பதில்லை, ஒரு சிறிய அங்கீகாரம் தான், ஒரு சிறிய அங்கீகாரத்திற்கு தான். நான் சொல்லுகிறேன், பிள்ளைகளிடத்தில் சொல்லுகிறேன், குழந்தைகளிடத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு அன்பு கூறுகிறீர்களோ பிள்ளைகளும் உங்கள் மீது அதே அளவிற்கு அன்பு கூறுகின்ற வகையிலே அவர்களை உருவாக்குவது தாய் தந்தையரின் பொறுப்பு என்பதனை தமிழர்களாகிய நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இங்க பெண்கள் எல்லாம் இருக்கிறீங்கல்ல, உங்களை பத்தி எனக்கு ரொம்ப அக்கறை உண்டு. நான் ஒரு பெண்ணை எழுப்பி கேட்கிறேன், நீங்க என்னமா செய்றீங்க? நீங்க யாரு? சைலண்டா இருந்தா என்ன அர்த்தம்? விஞ்ஞானியுடைய வைஃப். ஓகே டன். அதான உண்மை. நல்ல வேலை விஞ்ஞானியுடைய வைஃப்னு சொன்னீங்க. நம்ம பொம்பளை கிட்ட கேட்டு பாருங்க, அது ஆம்பளை குரல், மரியாதை செய்யறேனா. பொம்பளை கிட்ட கேட்டு பாருங்களா, ஹவுஸ் வைஃப் அப்படின்னும். அந்த ஆளுக்கு தானே வைஃபா இருக்க முடியும், ஹவுஸ்க்கு எப்படி வைஃபா இருக்கிறது? கரெக்டா சொன்னீங்க நீங்க, விஞ்ஞானியின் மனைவி. நான் இந்த பாடலை இந்த பெண்களுக்காக கொண்டு வந்திருக்கேன், கவனமா கேளுங்க. ஆண்களை சிக்கி இருக்கிறீங்க, நீங்களும் கேளுங்க. வீட்டு நிர்வாகம் சுலபமானதில்லை. அவ்வளவு சுலபமானதா வீடு? நல்ல வயசானதுக்கு அப்புறமா சொல்லுவாங்க இவங்க, 65 வயசுல சொல்லுவாங்க, ரிட்டையர் ஆயிட்டு வீட்டுக்கு போன்னு சொல்லும் போது சொல்லுவாங்க, ஆலம் விழுதுகள் போல் 1000 உறவும் இருந்தன, வேற என்ன நீ இருந்தாய், அதில் நான் விழுந்து விடாதிருந்தேன், என் தேவையை யார் அறிவார், உன்னை போல் தெய்வம் ஒன்றே அறியும். அது 35 வயசுல சொல்றது, ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமா சொல்ற. நான் சொல்லிட்டு போறேன் எல்லாரையும், போயிடுச்சுங்க கீழ்ப்படிந்துள்ள. நான் பெரிய புராணம் படிக்கிறேன், குரான் படிக்கிறேன், பைபிள் வாசிக்கிறேன். பரஞ்சோதிங்க, அவருக்கு சிறு தொண்டர்னு பேரு. திருவெங்காட்டு நங்கை அவங்களும் சீராளன்ற ஒரு பையன் இருந்தான் அவங்களுக்கு. சிவன் வந்து சீராளனை வெட்டி கொடுன்னு கேட்கிறார். சீராளனை வெட்டி கொடுக்கறாங்க, சாப்பிடுறார் உட்கார்ந்து. சிவன் தலைக்கறி எங்கன்னு கேட்கிறாரு, வந்து தலைக்கறியை சமைச்சு கொடுக்கறாங்க. அந்த அம்மா அந்த காட்சி படிக்கும் போது கொலை நடுங்கும். அதே மாதிரி காட்சி உங்களுக்கு பைபிள்ல கிடைக்கும். ஆபிரகாம் பெரியவர், அவர் தன்னுடைய பையன் இசாக் அவரை கூட்டிட்டு போய் அறுக்க போனாருன்னு குரான்ல வரும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம கூட்டிட்டு போய் வெட்டினாருன்னு. இவங்க எல்லாருமே பாருங்க, அங்க பரஞ்சோதி, இங்க அப்ர, இங்க இப்ர, எல்லாம் ஒண்ணுதான். இவங்க எல்லாரும் அவர் நாயன்மார், இவங்க பெரிய நபிமார்கள், அப்படித்தானே? இவங்க எல்லாரையும் நம்ம கொண்டாடுறோம்ல. நான் எங்க தெரியுமா கொண்டாடுறேன், யார தெரியுமா கொண்டாடுறேன்? நான் இந்த பெரியவர்களை கொண்டாடல. நான் பரஞ்சோதியார் தன் மகனை பார்த்து வாடா உன்னை வெட்டணும்னு சொன்ன உடனே தலை கொடுத்தான்ல, அந்த குழந்தைய பாராட்டுறேன். அந்த 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 கீழ்ப்படிந்த அந்த இசாக், கீழ்ப்படிந்த அந்த இஸ்மவேல், அவர்களை நான் பாராட்டுகிறேன். கீழ்ப்படிந்த குழந்தைகளை நாம் கொண்டிருக்கிறோமா? தமிழ்நாட்டின் மரபில் குழந்தைகளை நீங்கள் கீழ்ப்படிந்த குழந்தைகளாக வளர்த்தெடுங்கள் என்றால், இன்னொரு விஷயம் சொல்கிறேன், அதற்கான தகுதிப்பாடுகள் பெற்றோர்களுக்கு இருக்க வேண்டும். இத கொளிக்கட்டன்னு நான் பேர் வச்சேன்னு சொன்னாரா இல்லையா ஐயா? வச்சனா? ஏன் வச்சேன்? நமக்கு நாம வச்சுக்கிறது. இது ஒண்ணு இல்லைன்னா போதும் சார், குடும்பம் ஒழுங்கா இருக்கும் சார். இதுல என்ன வேலை செய்யணுமோ அந்த வேலையை மட்டும் தான் சார் செய்யணும். இது கம்யூனிகேஷனுக்கு சார், கான்வர்சேஷனுக்கு இல்ல. இத கான்வர்சேஷனுக்கு எடுத்துக்கிட்டு 250 ரீல்ஸ் ஆயா பாப்பீங்க. இன்னைக்கு காலையில இருந்து சொல்லுங்களேன், ஒரு ரீல் சொல்லுங்களேன் பாப்போம். காலையில இருந்து 250 பாத்தீங்களா? ஒன்னு சொல்லுங்க. எங்க ஐயா 9th ஸ்டாண்டர்ட்ல படிச்ச ஃபார்முலாவை சொல்ற அவர் சொல்லுவார். 9th ஸ்டாண்டர்ட்ல படிச்ச ஃபார்முலா ஞாபகம் இருக்கு. இன்னைக்கு பாக்குறது நமக்கு ஞாபகம் இல்லைன்னா ஏன் இல்லை என்றால் ஒன்னும் இல்ல. இவங்க எல்லாரும் சொல்றாங்களா, இதை நிறைய யூஸ் பண்ணாதீங்க, நிறைய பார்க்காதீங்க, கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கன்னு. நான் ஒரு காரணம் சொல்றேன். இதை நிறைய பார்த்துக்கிட்டே இருந்தா என்ன நடக்கும்னா, இந்த பழக்கம் இல்லாம போயிடும். படிக்க முடியாது. பார்த்துட்டே இருந்தாங்கன்னா படிக்க முடியாது. அதான் உண்மை. இன்றைக்கு லாங்குவேஜ்ல நாம் எவ்வளவுதான் தமிழ் உணர்வோடு இருந்தாலும் இன்றைக்கு மொழியின் மீதான ஆர்வம் குழந்தைகளுக்கு குறைகிறது. அதை ஏஐ இடத்தில் நாம் கொடுத்து விட்டோம். இன்னும் 50 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ஹீட் நமக்கு புரியும். ஏன் மொழியை நாம் காப்பாற்ற வேண்டும் என்றால், மொழிதான் சிந்தனை.